ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் தன்னுடைய நிலத்தில் விளைந்த பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல ஒரு நல்ல கழுதை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்காக சந்தைக்கு சென்று நன்றாக தேர்ந்தெடுத்து ஒரு கழுதையை பணம் கொடுத்து வாங்கினார். சந்தையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அவர் காட்டுப்பாதையில் நடந்து போய்க் கொண்டிருந்தார். அப்போது 3 திருடர்கள் அவரை கவனித்தார்கள். அவரிடம் இருந்த கழுதையை எப்படி இருக்கின்றதோ அந்த மாதிரி திருட நினைத்தார்கள். ஆனால் அந்த நாட்டின் அரசர் மிகவும் கண்டிப்பானவர், திருடர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பவர். இதை நினைத்து திருடர்கள் பயந்தார்கள். இருந்தாலும் விவசாயியை ஏமாற்றி கழுதையை திருட ஒரு திட்டம் போட்டார்கள். அப்படிச் செய்தால் விவசாயி நேராக ராஜாவிடம் புகார் கொடுக்க மாட்டார், நமக்கும் பிரச்சனை இருக்காது என்று எண்ணினார்கள். வெயில் கடுமையாக இருந்ததால் விவசாயி ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க உட்கார்ந்தார். அப்போது ஒரு திருடன் அவருடன் பழகுவது போல் நடித்து, இந்த காட்டில் மிருகங்கள் மாதிரி ஒரு மாரம் ராட்சசன் இருக்கிறான், அவனை பார்த்தால் எல்லாரும் ஓடிவிடுவார்கள் என்று சொன்னான். விவசாயி இதை கேட்டு சிரித்துவிட்டார். அவர் சிரித்தபடியே தூங்க ஆரம்பித்தார். அதற்குள் 2வது திருடன் வந்தான். அவன் கழுதையை கட்டி இருந்த கயிறை அவிழ்த்து அதை தனக்கே கட்டிக்கொண்டான். 3வது திருடன் கழுதையை வேறு வழியாக இழுத்து கொண்டு சென்றான். சில நேரத்துக்குப் பிறகு விழித்த விவசாயி கழுதைக்கு பதிலாக ஒரு மனிதன் நின்றிருப்பதை பார்த்தார். அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டார். அப்பொழுது பக்கத்தில் இருந்த திருடன், இங்கேதான் மிருகங்கள் மாதிரி ஒரு மாரம் ராட்சசன் இருக்கிறான், ஓடுங்கள் என்று கூச்சலிட்டான். விவசாயியும் பயந்து போய் வேறு திசையில் ஓடினார். விவசாயி ஓடி மறைந்ததும் 3 திருடர்களும் சந்தையில் அந்த கழுதையை வெற்றி பெரும் பணத்தை பங்கிட்டுக் கொண்டார்கள். அவர்கள் புத்திசாலித்தனத்தால் விவசாயியை ஏமாற்றி வெற்றி பெற்றனர்.